நெல்லை மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு அணை முழு கொள்ளளவான 118 அடியில் 117 அடியை எட்டியுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஆல்வின். அவரிடம் கேட்கலாம். ஆல்வின், சொல்லுங்க, மணிமுத்தாறு அணையின் தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் மாலதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இதனுடைய காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான அணைகள் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. குறிப்பாக பாபநாசம், சேர்வலார் அணைகள் ஏற்கனவே அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய அணையாக இருக்கக்கூடிய இந்த மணிமுத்தாறு அணை அதனுடைய முழு கொள்ளளவான 118 அடியில் 117 அடியை எட்டியிருக்கிறது. இன்று நள்ளிரவே அதனுடைய முழு கொள்ளளவான 118 அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அணைக்கு வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வீதம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த அணையை வைத்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பாசன வசதி பெற்று வருகிறார்கள். இந்த அணையை பார்த்தோம் என்று சொன்னால் 40 அடி கால்வாய், அதே போன்று அணையினுடைய இரு பகுதியிலும் கீழ்ப்பகுதியும் அதே போன்று மேல் பகுதியிலும் 80 அடி கால்வாய் என்று 2 பிரதான கால்வாய்களை கொண்ட அந்த அணையாக இருக்கிறது. இதனுடைய மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். இந்த அணை அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியிருப்பது என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த அணை கட்டப்பட்டதிலிருந்து பல ஆண்டுகளாக நிரம்பியிருந்தாலும் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு, கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியது. இந்த நிலையில் தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த ஆண்டும் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது. இது உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த அணை நிரம்பி இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என்று தெரிவிக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நபர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த சூழ்நிலையில் இந்த மணிமுத்தாறு அணை நிரம்பியதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குது? சார், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. 3 போகம் விளையக்கூடிய தருணம் இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள். அதாவது 3 போகம் விளையக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த மணிமுத்தாறு அணையினுடைய மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வரக்கூடிய இந்த நிலையில் தொடர்ந்து இந்த ஆண்டும் இந்த அணையானது அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியிருப்பது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இந்த அணையில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீணாக ஆற்றில் திறந்து விடாமல் தொடர்ந்து பாதுகாப்பாக வைத்து விவசாயிகளுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்போது அரசு அளவிற்கு ஏற்றாற்போல் இந்த நீரை திறந்து விடப்படும் பட்சத்தில் அது 3 போகம் விளையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக விவசாயிகளுக்கு அமையும். ஆகவே அரசு அதற்கான திட்டமிடலோடு செயல்பட வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மாலதி. சரி ஆல்வின், இப்போ கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? மாலதி, தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த அணை ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த அணையும் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டும். இந்த சமயத்தில் இந்த அணையிலிருந்தும் உபரி நீராக தாமிரபரணி ஆற்றில் தான் நீர் திறந்து விடப்படும். ஆகவே இந்த பகுதியில் இருந்தும் தாமிரபரணி ஆற்றில் நீர் கலக்கின்ற பொழுது அணையில் அந்த தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது 25,000 கன அடி தண்ணீர் வீதம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று காலையில் திடீர் அந்த தடுப்பணையில் இருந்து ஏற்பட்ட அந்த வெள்ளத்தினுடைய காரணமாக 3000 கன அடி என 30,000 கன அடி வரை தற்பொழுது அந்த தாமிரபரணி ஆற்றில் செல்லக்கூடிய இந்த சமயத்தில் இங்கிருந்தும் உபரி நீராக 3000 கன அடி வெளியேற்றப்படும் பட்சத்தில் தாமிரபரணி ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஆகவே ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த அணையில் இருந்தும் நீர் திறக்கப்படும் பட்சத்தில் இந்த மணிமுத்தாறு அணையை ஒட்டி இருக்கக்கூடிய கரையோர மக்களுக்கும் பாதுகாப்பு எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் விடுக்கப்பட்டு இருக்கிறது. மாலதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆல்வின்.